ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய கேபிஎஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய கேபிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்குறதுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை சீக்கிரம் பெறுங்க. மேலும் எங்களோட வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம் பூமியை சுற்றி பல நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தோட அலைகள் நம் பூமியின் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் 27 நட்சத்திரங்கள் முக்கியமானது. இதில் நம் முன்னோர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அறிவியலில் நம்ம முன்னோர்கள் சொன்னதில் கால் பங்கு கூட இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது வரைக்கும் அறிவியலில் கண்டுபிடிச்சது அனைத்துமே நம் முன்னோர்கள் சொன்னபடி தான் இருக்குது. அதுபடி நம் முன்னோர்கள் சொன்னது என்னென்னா, பூமியில் எந்த ஒரு நட்சத்திரத்தினோட அலையோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த மண்ணில் பிறக்கிற குழந்தையோட பண்புகள் அந்த நட்சத்திரத்தை சார்ந்தே இருக்கும். இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தை சார்ந்த 20 புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் தெரியலைன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செஞ்சு உங்கள் பிறந்த தேதி, டைமு, இடம் டைப் செஞ்சு உங்கள் நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கான 20 புதுமையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரம். இந்நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். இந்நட்சத்திரத்தின் வடிவம் ஈட்டி போன்று காட்சியளிக்கும். இது ஒரு பெண் நட்சத்திரம். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முதல் எழுத்துக்கள் நே, யா, ஈ, யூ என்று வைக்கும்போது அவர்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். நட்சத்திர தெய்வம். உங்கள் நட்சத்திரக்கான தெய்வத்தை அடிக்கடி வணங்கி வரும்போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அள்ளித் தருவார்கள். ஸ்ரீ வராக பெருமாள். நட்சத்திர தேவதை. உங்கள் நட்சத்திரத்துக்கான வானதூதுவர்கள் என்றும் உங்களை வாழ்த்துவார்கள். அவர்கள் யார் என்றால் தேவர்களின் ராஜன் இந்திரதேவன். நட்சத்திரத்தின் அதிபதி. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நவகிரகங்களின் கடவுள் ஒருவர் அதிபதியாக இருப்பாங்க. இவர்களை அடிக்கடி வணங்கி வந்தால் நம்முடைய பாவ சுமைகள் சற்று குறைய அருள் புரிவார்கள். இப்போது உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிபதி புத பகவான். குணங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது. இந்த 4 பாதங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். எந்த பாதத்தில் நம்ம பிறக்கிறோமோ அந்த பாதத்தின் குணங்கள் 80% மேலே நமக்குள்ளே இருக்கும். இதை வச்சு தான் நன்மையான குணங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தீமையான குணங்களை விரட்டி அதுக்கான வழிகளை நம்ம முயற்சி செய்யணும். இப்போ உங்கள் நட்சத்திரக்கான குணங்களை பார்ப்போம். கேட்டை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், அழகான தோற்றமுடையவர்கள், குழப்பமிக்கவர்கள், கோபப்படுபவர்கள். கேட்டை 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புகழ் தேடுபவர்கள், குடும்பத்தை நேசிப்பவர்கள், தாராள மனப்பான்மை உடையவர்கள், உடல் நலத்தில் கவனமில்லாதவர்கள், அறிவுரையை விரும்பாதவர்கள். கேட்டை 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லா குணங்களும் இருக்கும். ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும். கலை ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அழகான தோற்றம் உடையவர்கள். கேட்டை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல உடற்கட்டு உடையவர்கள், சாஸ்திர ஈடுபாடு அதிகமாக இருக்கும், பேச்சு திறமையானவர்கள், சுகபோகங்களில் பிரியமானவர்கள், அறிவுரையை விரும்பாதவர்கள், அழகான தோற்றம் உடையவர்கள். ராசி மற்றும் ராசி அதிபதி.
சூரியனை பூமி சுற்றி வரும் நீள்வட்ட பாதையை தான் ராசி வளையம் என்று சொல்கிறாங்க. அதன்படி அந்த நீள்வட்ட பாதையை 12 பிரிவுகளாக பிரித்து ராசி மண்டலம்னு சொல்கிறாங்க. இந்த 12 பிரிவுகள் தான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாதமாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டால் மேச ராசிக்கு வந்து சித்திரை மாதத்துலேயும், ரிஷப ராசி வந்து வைகாசி மாதத்துலேயும், மிதுன ராசி வந்து ஆனி மாதத்துலேயும் இப்படி கணக்கெடுக்கிறாங்க. இதைப்படி தான் பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. இப்போ பூமி வந்து சுற்றி வரும்போதில் ஒவ்வொரு ராசிக்கும் 1 அல்லது 2 நட்சத்திரத்தோட கதிர்வீச்சு வந்து பூமிக்கு வரும். இதை வச்சு தான் ஒவ்வொரு ராசிலையும் நட்சத்திரத்தோட கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசி மற்றும் ராசி அதிபதிகளை பார்ப்போம். இந்நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் விருச்சிக ராசியில் அமைந்துள்ளது. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். கணம். ஒவ்வொரு மனுஷனும் 3 விதமான குணங்கள் கொண்டிருப்பாங்க. அதனோட அளவு வந்து உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்து தான் அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த குணங்கள் என்னென்னா, ஒன்று தேவகுணம், இன்னொன்று மனித குணம், இன்னொன்று அசுர குணம். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கான குணம் என்னன்னு பார்க்கலாம். அசுர கணம். நிறங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கான நிறங்களில் உங்கள் ஆடைகளை அணியும் போது உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கான நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட கற்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிர்ஷ்ட கற்கள் இருக்கும். இந்த அதிர்ஷ்டக்கல் நாம் வைத்திருப்பதனால் நமக்கு வர வேண்டிய பலன்கள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்டக்கல் மரகத கல். நட்சத்திர பொருத்தம். வலிமையான நட்சத்திரங்களாக இருந்தால் உங்களுடைய இணைப்பு வலிமையாக இருக்கும். அவ்வாறு இணையக்கூடிய இணைப்பு திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது தொழிலாகவும் இருக்கலாம். உங்களுடன் இணையக்கூடிய வலிமையான நட்சத்திரங்கள் திருவோணம், அனுசம். இவர்களுடன் இணையும் போது வெற்றிகள் குவியும். மலர்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வகையான பூக்கள் உண்டு. இந்த பூக்களை நீங்கள் பூஜை செய்யும் போது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். உங்கள் நட்சத்திரத்துக்கான மலர்கள் பன்னீர் ரோஜா. மரம். முடிந்தவரை உங்கள் நட்சத்திரத்துக்கான மரத்தை நட்டு அதனை பாதுகாத்து அதனை வணங்கி வரவும். உங்கள் நட்சத்திரத்துக்கான மரம் ராய் மரம். பறவை. முடிந்தவரை உங்கள் நட்சத்திரத்துக்கான பறவைகளை துன்பம் தராமல் பார்த்துக்கொள்ளவும். உங்கள் நட்சத்திரத்துக்கான பறவை சக்கரவாக பறவை. விலங்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கான விலங்குகளை முடிந்தவரை துன்புறுத்தாமல் பார்த்துக்கொள்ளவும். உங்கள் நட்சத்திரத்துக்கான விலங்கு ஆண் மான். தொழில். உண்மையாக, நேர்மையாக, கடினமாக எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் வெற்றி அடையலாம். இதனுடன் உங்கள் நட்சத்திரத்துக்கான தொழில்கள் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கான தொழில்கள் பத்திரிகை துறை, வானூர்வம், நிதித்துறை. இத்துறைகளில் நீங்கள் தொழில் செய்யும் போது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். பிரபலமானவர்கள். உங்கள் நட்சத்திரத்திற்கான பிரபலம் யார் என்று தெரியுமா?
தத்துவஞானி ஜித்து கிருஷ்ணமூர்த்தி. ஆன காலத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய நட்சத்திரத்தில் ஆன காலத்தில் பிறந்தவங்க யாருன்னு தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பாண்டவர்களில் மூத்தவர் தர்மர். சித்தர். உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தரை வணங்கி வர வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர் வியாசர் சித்தர். வழிபாட்டுத் தலம். நீங்கள் அடிக்கடி உங்களுக்கான கோவிலுக்கு செல்லும் போது தீமைகள் உங்களை விட்டு போய்விடும். கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான வழிபாட்டுத் தலம் அருள்மிகு பசுபதி வரதராஜ பெருமாள் திருக்கோவில், ஐயம்பேட்டை, பாபநாசம் தாலுகா, தஞ்சாவூர் மாவட்டம். மந்திரம். உங்கள் நட்சத்திரத்திற்கான மந்திரங்களை அடிக்கடி கூறும்போது உங்களுக்கு நல்லதே தேடி வரும். உங்கள் நட்சத்திரத்திற்கான மந்திரம் ஓம் ஜயாஸ்டயே வித்மஹே மகாஜாஸ்டயே தீமஹி தன்னோ ஜயாஸ்டோ பிரசோதயாத். ஓம் ஜயாஸ்டயே வித்மஹே மகாஜாஸ்டயே தீமஹி தன்னோ ஜயாஸ்டோ பிரசோதயாத். ஓம் ஜயாஸ்டயே வித்மஹே மகாஜாஸ்டயே தீமஹி தன்னோ ஜயாஸ்டோ பிரசோதயாத்.